இப்போ நல்லா தெரியுதா? ஒன்றுமோ தெரியுது போ. மண்டை கண்டையில் ஒன்றும் சீவலை. சரி போ. இது வட்டமாக தெரியுது. அந்த வட்டம் கருப்பாக இருக்குது அப்படி தெரியுது. வாங்க எல்லோரும் முனிமா சேனலுக்கு வந்துட்டீங்களா? வந்தவங்க எல்லாரும் கதையை கேட்டுவிட்டு லாஸ்ட்டாக லைக் போட்டுருவோம். என்னத்தே உடனே லைக் போட வேணாம். லாஸ்ட்டாக லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க சர்மா மைண்ட் வைஸ் சேனலுக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறதே. எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்குத்தே உடல்நிலை ஒன்றுமே சரியில்லை. என்னன்றே தெரியல. என்னன்னு தெரியல உடம்பு ஒன்றுமே ஒத்துழைக்காமல் உடம்புக்கு சரியில்லாமே இருக்குது. தொக்க விழுந்துருச்சா என்ன ஏதுன்ட்டு ஒன்றும் தெரியலை. போய் தொக்கை எடுத்துகிட்டு வருவோம். வாமா ஆமான்னு கிடக்காரு. தொக்கை எடுத்தால் மறுபடியும் தொக்கை விழுந்துக்கிறோம். நம்மளுக்கெல்லாம் தொக்கை எடுக்கிறது, ஆஸ்பத்திரிக்கு ஊசி விட போகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஊசி காய்ச்சலே இல்லாமல் இருந்தால் கூட ஒரு ஊசியை போட்டு வருவோம். சளி பிடிச்சிட்டு போனால் காய்ச்சல் திக்குன்னு வந்துடும். ஆஸ்பத்திரியை பார்த்த உடனே பயத்தில் பில்டிங் ஸ்ட்ராங் பேச மாட்டேன் வீக்குன்றாங்கல்ல, அது மாதிரி வாய் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி விடுங்க. நம்மளுக்கெல்லாம் என்னமோ திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்ற மாதிரி நம்மளுக்கெல்லாம் தெய்வந்தேன் துணை இருக்கணும். நான் பேச வரையிலன்னா இந்த கோழி குஞ்சியும் சேர்ந்தே ஓடி வந்துடுது. என்னவா இருக்கும்? அது 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 ஒளியை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குதே கோழி. இங்கே வாடி, இங்கே வா. இது அது இதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. என் குரலையும் பதிவு பண்ண வேண்டி. நீ மட்டும் தானே முடியுமா? நீ மட்டும் தானே பேசிக்கிட்டு இருப்ப. என் குரலையும் பதிவு பண்ணி உலகம் கேட்க வைப்பேன் அப்படின்ட்டு பதிவு பண்ணிக்கிட்டு தெரியுது. சரி விடுங்க. கோழி குஞ்சு அதுவும் எடுத்து வச்சுட்டு போகுது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு கோழி குழம்புல கொதிக்கத்தானே போகுது. என்ன நான் சொல்கிறது? என்ன பண்ணுறீங்க? ஏற்ற உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா அப்படியே காற்றை நல்லா தொடச்சிட்டு அப்படியே என்ன சொல்கிறது முடியுமா அப்படின்னு கேட்க பல பேர் இருக்காத்தே. எனக்குடா சிரிப்பாக இருக்குது. முதல்ல கேட்க ஆள் இல்லை. இப்போ பார்த்தா காற்றை தொடச்சி வச்சுக்கிட்டு அம்புட்டு யூடியூப் ஒரு ஊரை இருக்காங்க. சரி வாங்க, அதுதானே வேணும் நம்மளுக்கு. என்ன அதாவது பெண் என்பவள் வாயாடியாகவும் திமிரு பேச்சுக்காரியாகவும் அப்படியே சண்டை இருக்கிறவளை மட்டும் இருந்தால் பத்தாது. சாதுரியமாக வரமாட்டேங்குது. இது வேறு சாதுரியமான குணம் வேணும். என்ன எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எங்கிட்ட நழுவி ஓடியாரணும், யாரை கடுப்பேற்றி விடணும், யாரை கடுப்பேற்றி விட்டு கதற விடணும், யாரை கொதிக்க விடணும், இதெல்லாம் பண்ணுற சூட்சமாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் பெல்லாரவ முடியுமா அப்படின்னு சொல்கிறது இருக்கணும்ல. என்னப்போ பாதி பேர் பெல்லாரன்னு சொல்லணும். எல்லாருமே நல்லவன்ட்டு அப்புறம் கடவுளை நம்மளை படைச்சிருக்காரு. நம்மளை படைச்சவர் கடவுள். அவரையே பாதி பேருக்கு பிடிக்குது, பாதி பேருக்கு பிடிக்கல. சண்டால பைய கடவுள் என்னை இப்படி பண்ணிருச்சே அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்கிறவங்க இருக்காருல்ல. என்ன நான் சொல்கிறது? முனிமா என்ன கடவுளை? முனிமா ரத்தம் ஜதையும் கொண்ட ஒரு மனுஷி. உங்களுக்கு தெரியுமத்தே? எனக்கு சிரிச்சு உங்கள்கிட்ட பேசுகிறணும். அதை விட அதிகமாக எனக்கு கோவம் வரும். கோவத்தில் கண்ணு தெரியாது பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு கோவம் வரும் நெசமாகவே. அதை உங்கள்கிட்ட ஒரு நாளும் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏண்டுக்கிறங்க ஏத்த நீங்கள் பார்க்குறவங்க எங்கே இருந்தால் பார்க்குறவங்ககிட்ட ஃபோனை ஆன் பண்ணிக்கிட்டு பேசுகிற எப்படி கோவப்பட முடியும்? சும்மாவா கோவப்பட முடியும்? சும்மா கோவப்பட்ட பைத்தியம். என்னத்தே கோவப்படுற மாதிரி ஏதாவது நடந்தாதான் கோவப்பட முடியும். அப்படித்தான் போய்கிட்டு இருக்க வாயிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்து வச்சு கோவப்படுற மாதிரி. காற்று தொடச்சாச்சா சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கிறேண்ணா. ஆமாம், நைட்டோட நைட்டாக போட்டு விட்றாங்க. சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லிட்டேன். அப்படித்தான் பெரிய கோவமாகி போச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னத்தே ஊர் உலகத்தில் காமன்மேன் ஷோவுக்கு போயிட்டு வந்த உடனே சொந்தம் வந்தால் அம்புட்டும் ஃபோன் அடிச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கியா, வாழ்த்துக்கள், பெருமையாக இருக்குது. என்னது இது பிறந்த ஊரை சொன்ன வாக்கப்பட்ட ஊரை சொல்ல மாட்டேன்ட்ட, என்ன இப்படி ஆத்தாவை போய் இப்படி போய் சொல்லிவிட்ட அத்தை தண்டி மேடையில் அப்படின்ட்டு பல கோணங்களில் ஃபோன் அடிச்சாங்க. என்ன செய்கிறது? என் மனசுக்கு உண்மையிலேயே எது பாதிப்பை உண்டாக்குச்சோ அதைத்தானே சொல்ல முடியும். சும்மா ஒன்றை இட்டு கட்டி எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னாலும் அது நல்லா இருக்குமா? நம்ம உண்மையிலேயே மனசில் எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாத ஒரு பாதிப்பை எது ஏற்படுத்துச்சோ அதைத்தான் சொல்ல முடியும். ஆத்தாவுக்கு அது தெரியும்ல. அம்மா ஒரு நாள் அதை சொன்னால் நம்ம மகன் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க அந்தளவுக்கு பாதிப்பை உண்டாக்கிருக்கட்டே அப்படின்ட்டு ஆத்தா இங்கே சொல்லிக்கிட்டு என்கிட்ட சங்கடப்பட்டு கிடந்துச்சு. சங்கடம்டா வருத்தப்படலை. என் மகளை அம்புட்டு ஒரு பாதிப்பை செஞ்சுருக்கேன். எனக்கு அது என்னத்துக்கு நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்கணுமே, வாராகலே இப்படி குளிக்காமல் இருக்காளேன்றதாத்தே சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிச்சு.
அப்படி பல பேரும் பல வாட்டிக்கு சொன்னாங்கத்தே. சொந்தக்கார ஊரா ஃபோன் அடிச்சு விசாரிக்கிறாங்க, மெசேஜ் போடுறாங்க, அங்கே இங்கே ஒரு நடக்கிறது பூரா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுறாங்க. இங்கே வர உடனே இவங்க இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, அனுப்பி விடுறாங்க. இப்படி நடந்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். அது பாருங்க, 3 பேர் வாழ்த்து வணங்குறாங்க. டார்லிங் டார்லிங் அப்படின்னு பேச நாத்தினா சும்மா சும்மா போன் அடிக்கு. பாத்திரம் விளக்கையில் கூட பொழுது வரலட்டா போன் அடிச்சு இப்போ பாத்திரம் விளக்குறதுக்கு நேரம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே விளக்கவே பாத்திரம். டார்லிங் டார்லிங்ன்றது அங்கேருந்து இங்கே வந்தால் ஒரே கட்டிப்பிடிக்கிறது, இங்கேருந்து அங்கே போனால் ஒரே கட்டிப்பிடிக்கிறது. அந்த மாதிரி புதுகலமாக இருந்த நாத்தனார் இன்றைக்கி ஒரு ஃபோன் அடித்து என்னடி பண்ணுற, ஏதடி பண்ணுற, என்னடி காமன்வெல்த் ஷோக்கு போனையா, நீ இதில் எல்லாம் வந்திருக்க, டிவிலெலாம் வந்திருக்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலையத்தே. சட்டை ஏற்றிக்கிட்டு சொன்னீங்க, சட்டை நாத்தனாவுடி சட்டை ஏதோ ஒரு இது கேதத்துக்கு போயிட்டு அவங்க வீட்டில் சேலையை கழட்டி போட்டு அவங்க வீட்டு சேலை சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன். 2 பேரும் ஒரு மாதிரி தானே இருக்கான். அது கொஞ்சம் லூஸாக இருக்குது, மேலே ஏறிக்கிட்டு ஓடிடும். வேறு ஒன்றும் இல்லை, இது ஏன் சட்டையும் இல்லை, ஏன் சேலையும் இல்லை. கேளுங்க. அப்போ ஏங்க உங்கள்கிட்ட ஏதும் பொண்ணுச்சு கேட்டாங்களா? கேட்கலையே, நான் கேட்கவே இல்லை தங்கச்சி. அதுக்கு எங்கள் அக்காவும் கேட்டு சொல்லிங்க. சரி விடுங்க, அவங்களுக்கு என்னென்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேரனை பார்க்க போனேன்லத்தே. பேரனை பார்க்க போயிருக்கேன். பேரனை பார்த்துக்கிட்டு ஏற்ற என்ன இப்படி போனே அடிக்க மாட்டேட்டிய, என்ன பண்ணுற ஏது பண்ணுற மக்களுக்கு பூரா தெரியாது. அவங்களுக்கு பூரா வளகாப்புன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் போயிருக்கேன். வளகாப்புத்தையும் போயிருக்குன்னு நினச்சிட்டு கிடக்காது. உங்களுக்கு தெரியுங்களா? அவங்கள்ட்ட எப்படி தெரியாட்டாலுமே எங்கடி மெட்ராஸில் யாருக்கு வளகாப்பு, என்னடி ஒரே பெராடம் பேசிக்கிட்டு போகிறேன்னு கேட்டிருப்பீல்ல. ஏன் கேட்கல? சரி அதை விடுங்க. அப்புறமா காமன்வெல்த் ஷோக்கு போயிட்டோம்ட்டு உங்கள் அண்ணன் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்ததெல்லாம் இது துணிமணிலாம் எனக்கு எடுத்துக்கிட்டு வர்றப்போ கூட சொல்லியிருக்காருல, பாப்பா என்ன துணிமணிலாம் எடுத்தோம்னு வீடியோ போட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீல்ல. அப்போ சொல்லியிருக்காருல, அப்போ கூட என்ன ஏதுன்னு கேட்கலையே என்ன அப்படி. அதான் இது இன்னைக்கு எனக்கு வேலை இவனுக்கு பீத்துணி துவைக்க அவங்க சொன்னது நாத்தனார். இப்போ எதுக்கு இந்த வீடியோ பதிவு விட்டுருங்க, இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஃபோன் அடிப்பாங்க. வீடியோ பார்த்துட்டு அடியே அங்கே போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கிட்ட ஃபோன் அடித்தா எனக்கு லாபம், ஃபோன் அடிக்கலைண்டா அப்போவே எனக்கு தான் லாபம். எப்படியோ யாரையாவது சும்மா இருக்கிறவங்கள நோண்டிக்கிட்டே ஆகணும். சும்மா இருக்கவே சொல்ல விடாது. மூளை எனக்கு என்னதில்லை, திருகுதலமான மூளை. யாரையாவது நோண்டி உசுப்பேற்றிக்கிட்டே இருக்கணும். சரி அப்படியே பார்த்துக்கங்க சொன்னாங்க. என்னது இப்படி சொல்கிறீங்க, நான் உள்ளே போகையில் மயம் பிறக்கலையே, பேரன் பிறக்கலையே, நான் உள்ளே போகிறன்னைக்கு மறுநாள் தானே பிறந்தேன், அதுக்குள்ளேயாவது கேட்டிருக்க வேணாமா, கேட்க மாட்டேன்ட்டீங்களேன்னு. அப்பா ஆஸ்பத்திரியாக கூட்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லை இன்னும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு. முத யூடியூப் சேனல் ஆரம்பிக்கையில் முத வீடியோ ஏங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்தா பணம் சம்பாதிக்கலாமாம்மா என் மையன் சொல்கிறாரு. எனக்கு தெரியாம போச்சு இவ்வளோ நாளா. சரி வாங்க வடையை சுட்டுக்கிட்டே எப்படி பணம் சம்பாதிக்கலாமா? அதில் நானும் பணம் சம்பாதிக்கிறேன் போங்க. வடையை சுட்டு இப்படித்தே வடை உடனுத்தே 3 புள்ள இருக்குது. ஆனாலும் பார்த்துங்க வடை கடை விட்டு நல்லபடியாக படைச்சிக்கிட்டே நீங்களும் அப்படி பிழைங்கத்தே அப்படின்தே முத வீடியோ போடுறது. அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு ஒரு ஆள், அவர் பேர் கார்த்திக். அதான் சொல்கிறல, என் மனசை ஆழமாக பாதித்தவங்கள நான் மறக்கவே மாட்டேன், ஞாபகத்தில் மூலையில் வச்சுக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி கார்த்தி அப்படின்ற ஐடியில் வந்து ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருந்தார். அசிங்கமான கமாண்டை அதுங்க பதிவு பண்ண விரும்பும். அப்படி பண்ணியிருந்தாரா, அந்த கமாண்டை வேகமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா. இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்கேன், இது தேவையா? இப்படியெல்லாம் நம்ம போகணும்னு என்ன அவசியம் இருக்குது? உழைக்கிறேன் சரி, உழைச்சி பிழைக்கிறேன் ரைட்டு, அதற்கு தேவையில்லாமல் இதில் போய் பேசிக்கிட்டு கிடக்க அப்படின்னு சொன்னோம்னா அத்தனார். இன்றைக்கி ஒரு பெரிய ஷோ, ஊரறிய உலகறிய அவ்வளோ கேமராவுக்கு முன்னாடி நின்று நம்ம அண்ணன் பொண்டாட்டி 4 வார்த்தை நறுக்குன்னு பேசிட்டு வந்திருக்காளே, ஒரு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலையத்தே. என்னத்தை சொல்கிறது? இப்போ என்ன பண்ணுவேன்? ஏன் உலகத்தை நினச்சி எனக்கு சிரிப்பாக இருக்குது. என்ன இப்படி சிரிக்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. மனசுக்குள்ளே பல இது இருக்குது, ஆனால் சொல்ல முடியலை. சொல்ல முடியாமல் நெஞ்சாங்குடிக்குள்ள கிடக்கு. சரி இருக்கட்டும் மக்களே, உங்கள் மனசுக்குள்ளே தோன்றது என்ன? நாத்தனார் ஏன் என்ன வாழ்த்தலை? நல்லா இருடி அண்ணன் பொண்டாட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லலையே, எதுக்கு?
இதை பற்றின கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. யார் இதுக்கு பற்றின கருத்து என்னன்ற வீடியோ போட விரும்புகிறீங்களோ எல்லாரும் வீடியோ போடுங்க. இதுதான் இன்னைக்கு நடந்த விஷயம். எப்படி? ஆமாம், அப்படிதான். இதுதான் நம்ம சொந்த பந்தம். புரிஞ்சு புத்திசாலித்தனமாக வாழ கற்றுக்கறணும். எப்படி வாழ கற்றுக்கறனா? புத்திசாலித்தனமாக. மனுஷனுக்கு கோபம் ஒரு மனுஷனை அழிச்சிடும். அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, இந்த என்னமோ ஒரு குணம், அது என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு சமயோஜன புத்தி இல்லைண்டா வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை இழந்துருவோம். ஒரே கருப்பாக திருநத்தை என்ன இம்பிட்டு கும்பிட்டுக்கு கருப்பாக இருக்கேன். சரி விடுங்க, நம்ம நேரமே அதுதான். பல்லு மட்டும்தான் வெள்ளையை கடவுள் படைச்சிக்கிட்டு இருக்கு. சரிங்க, இதான் இன்றைக்கி நடந்த சம்பவம். நீங்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் அமுக்குங்க. அப்போ தான் நாத்தனாருக்கு இந்த வீடியோ போகும். நாத்தனாருக்கு வீடியோ போகணும், அடுத்த நிமிஷம் எனக்கு ஃபோன் கால் பறக்கும். ஃபோன் கால் பறந்தவொடனே அப்புறமா குஜாலமாக பேசி அப்படியே குதூகலமாக நாத்தனாரோட கூடிடுவேன். சரிங்களா? லைக் பண்ணுங்க. இப்போ எனக்கே ஃபோன் அடித்து பேசுறதுக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்னது அடி போடிட்டு தண்ணி விடை தண்ணை சொல்லணும். இவ ஒருத்தி என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்க, அது கௌரவ குறைச்சலா இருக்கு. குறை சொல்லி வீடியோ போட்டால் உடனே போட்டு வந்துடும். அப்புறமா நாற்று இழுத்து வச்சு பேசிக்கிட்டு உட்காந்துக்கலாம். எப்படி என் பிளானு? லைக் போடுங்கத்தே.